إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் பேருதவியும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க ஜும்ஆவுடைய உரையின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்ளுமே இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ வல்ல அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனை சிறந்த படைப்பாக படைத்திருப்பதாக திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். தோற்றம் என்று எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் உள்ள இன்னபிற ஜீவராசிகளை விட மனிதன் தோற்றத்திலும் அழகானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். தோற்றத்தில் மாத்திரமல்ல, இன்னபிற ஜீவராசிகளை விட அறிவிலும் பல்வேறு வகையிலும் மனிதன் மேம்பட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா என்கின்ற 17வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மனிதனை நான் சங்கைப்படுத்தியிருக்கின்றேன். வஹமல்நாஹு ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹு மினத் தய்யிபாத் வஃபضல்னா அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. இந்த உலகத்தில் ஏனைய ஜீவராசிகளை விட பல்வேறு வகையில் மனிதனை நான் மேம்படுத்தி இருக்கின்றேன், மனிதனை நான் சிறப்புப்படுத்தி இருக்கின்றேன் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். மனிதன் இன்னபிற ஜீவராசிகளை விட என்னதான் சிறந்தவனாக இருந்தாலும், அறிவில் மேம்பட்டவனாக இருந்தாலும், கண்டுபிடிப்பில் உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட மனிதனுக்கே உள்ள யதார்த்தம் என்னவென்று சொன்னால் அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதனிடத்தில் பலகீனம் இருக்கத்தான் செய்கிறது. அறிவில் மேம்பட்டவனாக இருந்தாலும், இன்னபிற படைப்புகளில் விட தோற்றத்தில் மேம்பட்டவனாக இருந்தாலும் பலகீனத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. மனிதன் என்று சொன்னால் அவனிடத்தில் பல்வேறு பலகீனங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் பலகீனத்துக்கு உட்பட்டவன் தான். பலகீனம் என்பது மனிதனிடத்தில் கண்டிப்பாக வெளிப்படத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றான். சூரத்துல் மஆரிஜ் என்கின்ற 70வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல் இன்சானு ஹுலிக ஹலுஆ, மனிதன் பதறக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுடைய பல்வேறு பலகீனத்தில் ஒன்று பதற்றம் என்பது.
பதட்டம் என்பது மனிதனுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. பல்வேறு வேலைகளில் ஒரு மனிதனை வந்து அடையக்கூடிய ஏராளமான இன்னல்கள், கவலைகள், துக்கங்கள் ஏதாவது அவனை நேருகின்ற பொழுது அவன் பதறுகிறான். இந்த பதட்டம் என்பது மனிதனுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. இதா மஸ்ஸவுர் ஷர்ரு ஜஸூஆ, அவனை ஒரு தீங்கு நேரிட்டால், ஏதாவது ஒரு இன்பத்தை மனிதன் அனுபவிக்கின்ற பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கின்றான். அதே வேளையில் ஏதாவது ஒரு துன்பம் அவனை நேரிடுகின்ற பொழுது இதா மஸ்ஸவுர் ஷர்ரு, தீங்கு நேரிட்டால் ஹலூஆ, அவன் பதறுகிறான். இந்த பதட்டம் என்பது மனிதனுடைய யதார்த்தத்தில் உள்ளது. எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். எந்த மனிதனும் விதிவிலக்கல்ல. எல்லா மனிதனிடத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம் என்று அவன் அதை சந்திக்கின்ற பொழுது ஒரு வகையான திடுக்கமும் ஒரு வகையான பதட்டமும் மனிதனிடத்தில் நேரிடுகிறது. இது பலகீனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த பதட்டத்தை போக்குவதற்கான வழி என்ன? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைதளத்தில் பதட்டம் நீங்கள் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏராளமான யூடியூப் வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அதில் பல வகையான யோசனைகளை சொல்லுவாங்க, பல வகையான மருத்துவ ரீதியான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக உங்களுக்கு பதட்டம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ் செய்யுங்க, பதட்டம் நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா பதட்டம் நீங்கிடும். இப்படியெல்லாம் மனிதனுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் மனோ தத்துவ யோசனைகளும் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் அவனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. முதலில் ஒரு இஸ்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய கவலை, துக்கம், இதனால் ஏற்படக்கூடிய பதற்றம் அது நீங்குவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சூரத்துல் மஆரிஜ் என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக 22வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பதற்றம், அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு, இதிலிருந்து அவன் வெளிவர வேண்டுமானால் இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர, தொழுகையாளிகளுக்கு அவனை நேரிடக்கூடிய எந்த ஒரு பதட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாளிகளுக்கு வழங்குகிறான். ஒருவர் தொழுகையாளியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தொழுகையாளி? இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே தொழுகையாளி தான். ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். அசருடைய தொழுகையில் தெரியும் நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத. அல்லாஹ் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அல்லாஹ் சொல்கிறான், மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு, ஒரு வகையான கஷ்டம், ஒரு வகையான நடுக்கம், அதில் ஒரு மனிதனுக்கு மன தைரியமும் மன வலிமையும் ஏற்பட வேண்டுமானால் அவன் தொழுகையாளிகளாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகனா இல்லல் முசல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தரமாக தொழக்கூடியவனாக இருக்கணும். தொழுகையில் பேணுதலாக எல்லா நிலையிலும் தொழக்கூடியவனாக இருக்கணும். ஜும்மாவுக்கு மாத்திரம் தொழக்கூடியவர், அல்லது வருஷத்தில் ஒரு நாள் பெருநாள் தொழுகைக்கு மட்டும் வருவார், அல்லது அந்த சீசனுக்கு தொழக்கூடியவர், ரமலானுக்கு மட்டும் வருவார். இப்படிப்பட்டவர்களும் தொழுகையாளிகள் தான். அல்லாஹ் இந்த தொழுகையாளிகளை பற்றி பேசலை. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தரமான தொழுகையாளிகள். யார் தொழுகையில் பேணுதலாக நிரந்தரமாக அந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும், அதனால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட நடுக்கமாக இருந்தாலும் இவர் அதை இலகுவாக எதிர்கொள்வார். இவருக்கு நடுக்கம் ஏற்படாது, இவர் திடுக்கிட மாட்டார், இவர் அந்த பலகீனத்திலிருந்து இலகுவாக வெளியேறி விடுவார் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு தொழுகை என்கின்ற இந்த இபாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? பேணுதலாக இருக்கிறோமா? அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹ் நிலைநாட்டுங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அகீமுஸ்ஸலா, தொழுகையை தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லலை, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலையாக செய்யப்பட வேண்டிய ஒரு வழிபாடு என்று சொன்னால் தொழுகை மாத்திரம்தான். தொழுகை ஒரு இஸ்லாமியனிடத்திலிருந்து எந்த நிலையிலும் விழுந்து விடவே செய்யார். எல்லா நிலையிலும் ஒருவனுக்கு தொழுகை கடமை இல்லை அப்படின்னு ஒருவனை சொல்வதாக இருந்தால், ஒன்று அவன் பைத்தியமாக இருக்கணும், அல்லது பருவ வயதை அடையாதவனாக இருக்கணும். பைத்தியக்காரனை பொறுத்தவரையில் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான் அவனுக்கே தெரியாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு தொழுகை கடமை இல்லை. ஏனைய எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தொழுகை விஷயத்தில்
மன வலிமையை, மன தைரியத்தை, அவனை நேரிடக்கூடிய எப்பேற்பட்ட துன்பத்தையும் இலகுவாக அணுகக்கூடிய வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர தொழுகையில் வைத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையில் நம்ம நிரந்தரமாக இருக்கிறோமா? ஏன்னா மன நடுக்கம் என்பது அது சாதாரண ஒன்றல்ல. மனிதனுடைய பலகீனத்தில் ஒன்றாக இருந்தாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது பாரதூரமானது. ஒரு மனிதனுக்கு சடனாக அவன் சந்திக்கக்கூடிய ஒரு துன்பத்தை அவன் சந்திக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதட்டம் இருக்குத பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த பதட்டம்ங்கிறது அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும், அவனுடைய உடம்பில் அதிகமாக உஷ்ணத்தை ஏற்படுத்தும். பல்வேறு நேரங்களில் அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. பதட்டத்தில் என்ன செய்யணும்னு மனிதனுக்கு நிலை குடிந்து போயிடும்னு சொல்லுவோம் இல்லையா? நிலை குடிந்து போகக்கூடிய ஒரு நிலையை இந்த பதட்டம் என்பது மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நிதானம் கிடைக்கணும்னு சொன்னால் தொழுகையாளிகளுக்கு அந்த நிதானம் ஏற்படும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. பதட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சில நேரங்களில் அறிவு செயலிழந்து விடும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எலி எலி இந்த எலி இருக்குத அது வீட்டில் பல்வேறு இடங்களில் பல தொந்தரவுகள் செஞ்சு கொண்டே இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் அது கரம்பி தின்றுவிடும். இரும்பு தவிர ரொம்ப பலமான இரும்பாக இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. வேறு என்ன நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, நான் வீட்டில் உள்ள பொருள் பேப்பராக இருந்தாலும் சரி, துணிகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நெட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா? அன்றைக்கி எலிக்கு ஒரு வலைக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் சர்வசாதாரணமாக அது கரம்பி விடும். அப்படிப்பட்ட ஆற்றல் வலிமை அந்த எலிக்கு இருக்குது. அதே நேரத்தில் அந்த எலி பொறியில் மாட்டிடுச்சுன்னு வைங்களேன், அந்த எலி பொறி எவ்வளோ இருக்கும்? ஒரு சின்னதாக ஒரு மரப்பலகை, ஒரு 1/2 இன்ச்சு அந்த பலகையில் தான் அந்த எலி பொறி வச்சுருக்கும். அந்த எலி பொறிக்குள்ளே அதை மாட்டிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா எப்பேற்பட்ட வலிமையான பலகையாக இருந்தாலும் அதை கரம்பி வெளிவரக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த எலி நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பதட்டம் வரும் பொழுது என்ன செய்யன்னு தெரியாது, அதிலே செத்து போயிடுவது. நம்ம வீட்டில் அதை கவனிக்காமல் இருந்துட்டு வைங்களேன், எலிப்பொறி வச்சுட்டு அதை கவனிக்கலைன்னா அதில் அது உள்ளே மாட்டி 2 நாள் 3 நாளுக்கு பிறகு அந்த துர்நாட்டம் வீசி உள்ளே பார்த்தோன்னா செத்து கிடக்கும். மனிதனுடைய யதார்த்தமான நிலையும் அதான். எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சரி, அவனை நேரிடக்கூடிய ஏதாவது ஒரு துன்பத்தில் சடனாக அவனுக்கு என்ன செய்யனே தெரியாது. பதட்டம் வந்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படும். இது மனிதனுடைய பலகீனத்தில் உள்ளது. இதற்கு இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. தொழுகையை சரியாக நீங்கள் பேணுங்க. தொழுகையை நிலையாக நிறைவேற்றக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் நேரிட்டாலும் சரிதான், இலகுவாக கடந்து விடுவார். இதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கிறது, லக்கது ஹலக்கன், அதாவது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரியான சோதனைகள் வேறு யாருக்குமே ஏற்பட்டிருக்காது. அவருடைய பிறப்பு முதல், நபிகளாருடைய பிறப்பு, அவர்கள் வளர்ந்த விதம், அது முதல் அவருடைய மரணம் வருகின்ற வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள். தனி மனிதனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு சமுதாய தலைவனாக, ஒரு ஆன்மீக தலைவனாக நபிகளாரை சந்தித்த மாதிரியான துன்பங்கள் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு இன்னல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தாங்க. ஆனால் எதுலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் துவண்டு போயிடலை. எல்லாவற்றையுமே சாதாரணமாக எதிர்கொண்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பேர குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு மகன் மரண தருவாயில் இருக்கிறோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை. அந்த நேரத்தில் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கூட்டுவாங்க, மௌத்து வர மாதிரி தெரியுது, பிள்ளை ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்குன்னு சொன்னால், ஒரு இத்து போன ஒரு தோல் பை எப்படி எல்லா இடத்திலும் வீங்கி போயிருக்குமோ அந்த மாதிரி இந்த பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அங்குமங்குமாக உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பதட்டம் தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல், நம்ம வீட்டில் இருக்கிறோம் அல்லது வண்டியில் போயிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், இந்த செய்தி நமக்கு ஒரு ஃபோனில் ஒரு ஏதாவது ஒரு செய்தி, என்னங்க பிள்ளை வண்டியில் மாட்டிட்டானா, வண்டியில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த நேரத்தில் தடுமாறி கீழே விழுந்துடும், ஏதாவது நடந்துடும். ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே உயிரை விட்டவர்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணம் சொல்லுவோமா இல்லையா?
பாம்பு கடித்து செத்தவனை விட பாம்பை பார்த்து பயந்து செத்தவன் அதிகம்னு சொல்லுவாங்க. யதார்த்தமானது. என்ன செய்யன்னு தெரியாமல் அது அப்படி தான் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே போகிறாரு, கதவு திறந்து உள்ளே போகும்போது வீட்டில் வாசலில் ஒரு பெரிய பாம்பு வந்து நிற்கிது. இதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே பின்னால் வர்றாரு. அப்படி பின்னுக்கு வந்தவர் என்ன செய்கிறாருன்னா கால் தடுமாறி கீழே விழுந்து பெரடியில் அடிபட்டு இறந்து போயிட்டார். இந்த மாதிரிலாம் சாதாரணமாக நடக்கும். அதை பார்த்த அதிர்ச்சிகளையே என்ன செஞ்சிருவாருன்னா என்ன செய்யன்னு தெரியாமல் கீழே விழுந்து மூத்தா போன ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சியான செய்திகளை கேள்விப்பட்டு மரணித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தந்தையினுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு மகன் மரணித்து விட்டார், இப்படிலாம் செய்தி நம்ம கேள்விப்படுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய பேர குழந்தை உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சர்வ சாதாரணமாக அவங்க அந்த நேரத்தில் அவங்க ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன ஆறுதல் சொல்கிறாங்க? வயகூல் இன்னலில்லாஹி மா அஹத வலஹு மா அத்தா. போய் சொல்லுங்கள், பதற வேண்டான்னு சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எதை கொடுத்தானோ அதைத்தான் அவன் இருக்கிறான். நம்ம எதை இழந்தாலும் அதை நமக்கு அல்லாஹ் தந்தது தான். அதான் நம்ம சொல்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாமே அல்லாஹ்விற்குரியவர்கள் தான், அவரிடத்தில் திரும்ப செல்ல இருக்கிறோம். இதை யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைக்கிறாங்க. இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அத்தா. அவன் எதை எடுத்தாலும் அவன் கொடுத்தது தான், அவன் கொடுத்ததை தான் அவன் எடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஒக்குள்ள செய்யன் பியாஜலி முசம்மா. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலக்கெடு இருக்குது. அது வந்துருச்சுன்னா எல்லாருமே மூத்தா போயிடுவான். தன் மகளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க பதறலை. இன்றைக்கி சில ஆளுகளை பார்க்குறோம், வீட்டில் வந்து இருக்கிறவன், அதாவது அந்த பிள்ளை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த பிள்ளை பதறதை விட இருக்கிறவன் பதட்டம் அதிகமாக இருக்கும். இதை பார்க்கும் பொழுது கூட கொஞ்சம் பதட்டம் அவனுக்கு ஏற்படும். கீழே விழுந்து அடிபட்டுரும். சாதாரணமாக தான் எழுந்திரிச்சு போவான். அடே என் பிள்ளைன்னு சத்தமாக போடுவான்ல, இந்த சத்தத்தில் அவன் கூட கொஞ்சம் பயந்து போயிடுவான். அப்போ தான் அவனுக்கு வழியெல்லாம் தெரியும். இது யதார்த்தமாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துக்கமான ஒரு செய்தி அவருக்கு சொல்லி அனுப்பப்படுகின்ற பொழுது கூட நபிகள் நாயகம் ஆலோசனை சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, பதற வேண்டாம். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அவன் கொடுத்ததை தான் அவன் இருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் உலகத்தில் ஒரு காலக்கெடு இருக்கிறது, அது முடிந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் சென்று விடும் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் கேட்க தயாராக இல்லை. அவங்க திரும்பவும் ஆள் அனுப்புகிறாங்க, கூப்பிட்டு விடுங்க, ரசூலுல்லாஹ் வந்தே ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நபித்தோழர்களோட வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைய கையில் வாங்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தையினுடைய உயிர் ஊசலாடுவதை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, ஆறுதல் சொல்லி அனுப்பின நீங்களே அழுகிறீங்களே யார் சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அழுகுவது இது எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் கொடுத்த அந்த கருணையின் வெளிப்பாடு, இழப்பின் வெளிப்பாடான இழக்கப் போகிறோமே என்பதை கண்டு நான் அழவில்லை. எல்லா மனிதருக்கும் இழப்பு ஏற்படத்தான் செய்கிறது, ஏற்படத்தான் செய்யும். நான் இழப்பிற்காக வேண்டிய அளவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் கொடுத்த கருணையின் வெளிப்பாடு தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, இப்போ எவ்வளோ பெரிய துக்ககரமான அதிர்ச்சியான செய்திகள் நபிகள் நாயகத்தை வந்தடைந்த போதிலும் கூட மனம் தளராமல் அதை இலகுவாக எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க. எந்த நிலையிலும் தொழுகை விட மாட்டாங்க. பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, மயக்கமிட்டு கீழே விழுறாங்க. அந்த நேரத்திலும் கூட தொழுகைக்கான நேரம் வந்து விட்டதா, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டதா, மக்கள் தொழுகைக்காக ஒன்று கூடி விட்டார்களா என்று திரும்ப திரும்ப கேட்டார். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் நடக்க முடியாத அந்த சூழலிலும் கூட 2 நபித்தோழர்களுடைய உதவியோடு அவருடைய கால்களுடைய பாதங்கள், அவருடைய இரு விரல்கள், கால்களுடைய இரு விரல்கள் தரையில் கோடு போட பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். காரணம் என்ன? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மரணம் வருகின்ற பிறகிலும் அல்லாஹுவை நீங்கள் வணங்கணும், அல்லாஹுவை தொழ வேண்டும் என்கின்ற அந்த இறைவனுடைய கட்டளையை எல்லா நேரத்திலும் சரியான முறையில் நிறைவேற்றியதனுடைய விளைவு தான் நபிகளாருக்கு இருந்த அந்த மன வலிமை, மன தைரியம். இதில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. தொழுகை அதான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. அதை மிஞ்சிய ஆயுதம் எதுவுமே இல்லை. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களோட ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, சாரா அம்மையார் அவர்கள் அவனுடைய சொந்த நாட்டை துறந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசன், ஒரு மன்னன், கொடுங்கோலன், அவன் அவனுடைய பழக்கம் என்னன்னா அடுத்தவனுடைய மனைவி அடைகிறது.
எந்த ஒரு அழகான பொம்பளையை பார்த்தாலும் விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவன். இந்த செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்படுது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, அந்த மன்னருக்கு உன்னை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா நான் என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன், அப்படியே நீங்களும் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளவு சொன்ன பிறகும் கூட அந்த மன்னன் சாரா அம்மையார் அவர்களை தவறாக அடைவதற்கு முற்படுகிறான். எவ்வளோ பெரிய சூழல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பதட்டமான ஒரு சூழல். அப்போ அந்த நிலையில் சாரா அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஹதீஸில் வருது, புகாரியை எடுத்து பாருங்கள். ஃபகாமத் தவல்ல, சாரா அம்மையார் அவர்கள் உது செய்தார்கள், அழகான முறையில் உதுவை செய்தார்கள். ஒத்துசல்லா, தொழுதார்கள், இறைவனை தொழுதார்கள். ஃபகாலத், அந்த தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பி ரசூலிக, இறைவா நான் உன்னையும் உன்னுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கின்றேன். ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர், இந்த இறை நிராகரிப்பாளன், இந்த கொடுங்கோலன் என்னை நெருங்கிவிடக்கூடாது இறைவா, நீயே பாதுகாத்து விடுன்னு துவா செஞ்சாங்க. தொழுக, அந்த நேரத்தில் தொழுக. நம்ம பெண்கள் இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு பதட்டம்னா கூட தடுக்கி விழுந்தாலும் கூட யா முஹியத்தீன் கூப்பிடக்கூடிய சமுதாயம் இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டிய பெண்கள் உடைய ஈமானுடைய பலகீனத்தை பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட யா மொய்தீங்களே அப்படி இன்றைக்கும் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யணும். அல்லாவை விட்டு விட்டு அவுலியாக்களிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் இடத்துல இருக்கிற ஈமானிய பலகீனத்தின் வெளிப்பாடு இது. ஆனால் அன்றைக்கு சாரா அம்மையார் அவர்கள் எவ்வளோ பெரிய சோதனைகள், கண்ணு முன்னால் சோதனை, அல்லாட்ட கையேந்திராங்க, தொழுதார்கள், இறைவன் அவர்களுக்கு உதவி செய்தான். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கூட தொழுகை தான் வலிமையான ஆயுதம். மன தைரியத்தை தருவதற்கான மிக வலிமையான ஆயுதம் தொழுகை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், இன்றைக்கு நாம் அந்த தொழுகை விஷயத்தில் ரொம்ப சோடை போனவர்களாக இருக்கிறோம். தௌஹீதுன்னு பெருமையாக பேசுகிறோம். இன்றைக்கி தௌஹீது பள்ளிவாசல்லையும் கூட ஜும்மாவுக்கு தான் மக்கள் கூடுறாங்க. மற்ற நேரத்தில் தொழுகை பள்ளிவாசல் விரிச்சோடி கிடக்கிறத பார்க்கும். சொல்லலை நாங்கள் வேலை அலுவலில் இருக்கிறோம், அங்கங்கே தொழுகுமான்றான். நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு போகிறாங்கிறது தான். ஜும்மா நேரத்தை தவிர வேறு எல்லா நேரங்களும் பள்ளிவாசல் வெறிச்சோடி காணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுன்னு சொன்னால், இது மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். தொழுகை இல்லாவிட்டால் உலகியல் ரீதியாகவும் பல்வேறு சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நேரிட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான மன வலிமை இருக்காது, மன தைரியம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாத்து திகா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு திரும்புகிறாங்க. கடுமையான வெயில் நேரம். அந்த வெயில் நேரத்தில் நஜித் பகுதியில் கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நஜித் பகுதி. அந்த நஜித் பகுதியை அடைகிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள்லாம் அந்த முற்பகல் நேரம், ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்க. எல்லா சஹாபாக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய மரத்தை நோக்கி ஓய்வெடுப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் தங்களுடைய அந்த ஆயுதத்தை மரத்தில் தொங்க விட்டு விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்மெல்லாம் கேள்விப்பட்ட அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய தலை அருகில் ஒருவன் நபிகளாருடைய வாளை உருவி கொண்டு வந்து நிற்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் சந்தித்தோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒருவன் வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறான். என்ன காரணம், யாரை சொல்லலாம், என்ன நடக்கிறது என்று கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய தலைமாட்டில் ஒருவன் வாளை ஏந்தி கொண்டு மை எம்னாவுக்கம் இன்னி, என்னிடத்திலிருந்து உன்னை தடுப்பவன் யார் என்று கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சர்வசாதாரணமாக அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் தான் என்னை பாதுகாப்பான். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்கள். நடுநிசையில் வீட்டில் யாராவது கதவு தட்டினாலே நமக்கு பயமாக இருக்கும், என்னமோ தெரியலையே. நடுநிசையில் திடீர்னு 1 மணி 1:30 மணிக்கு வீட்டில் வேகமாக வாசல் கதவை தட்டினோம்னா என்னமோ தெரியலையே பதறி விடுவான். ஃபோன் அடிச்சிருவீங்க, மொபைல் ஃபோனு திடீர்னு 1:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, என்னவோ எடுக்கும் பொழுது என்னவோ தெரியலையே, பேரை பார்த்த மாத்திரத்தை என்னவோ தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம் வருதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையருகில் வாளை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கொலை முயற்சி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தோடு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றான். உன்னை இடத்திலிருந்து பாதுகாப்பவன் யார் என்று கேட்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சமும் தளராமல், கொஞ்சமும் சளைக்காமல் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார். உடனே அந்த வாள் கீழே விழுந்தது. ஒரு செய்தியில் அப்படி வருது, ஒரு நபி மொழியில் அந்த வாள் கீழே விழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்துக்கொண்டு உன்னை யார் பாதுகாப்பான்னு கேட்டாங்க என்கின்ற வரலாறு நம்ம பார்க்கிறோமா இல்லையா?
அல்லாஹுடைய தூதருக்கு அந்த மன தைரியம், மன வலிமை, இன்னும் பல்வேறு யுத்தகலம் சம்பந்தமான செய்தி எடுத்து பாருங்க. ரசூலுல்லாவுடைய துணிவுக்கு நிகரான துணிவு யாருக்குமே கிடையாது. சட்டேறக்கூடிய 53 வயதுக்கு பிறகுதான் மதீனாவிற்கே சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மதீனாவில் பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு யுத்தகலங்கள். ஒரு நாள் நடுநிசி ராத்திரியிலே கடுமையான சப்தம் ஏற்படுகிறது. மக்களுக்கு ஏதோ பேராபத்து வந்து விட்டதோ என்கின்ற நிகழ்வு ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் சப்தம் வந்த இடத்தை நோக்கி போகிறாங்க. சப்தம் எங்கிருந்து வந்ததோ அதை நோக்கி போகிறாங்க. அல்லாஹுடைய தூதர் அங்கிருந்து வேகமாக சேனம் பூட்டப்படாத அபூ தலஹா என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோருடைய குதிரையில் வேகமாக வர்றாங்க. சொன்னாங்க, லம் துராவும், எந்த பயமும் பயப்படவான, பதறாதீங்க, பயப்படாதீங்க, எதுவுமே இல்லை. சப்தம் வந்த அந்த இடத்தை நோக்கி நான் சென்று விட்டு நான் பார்த்து விட்டேன், எதுவும் இல்லை, பயப்படவானான்னு சொன்னாங்க. நடுநிசையில் கூட மக்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு வீரமான ஒரு துணிச்சலான மன வலிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது என்று சொன்னால் இதற்கு காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். தொழுகையில் ரொம்ப பேணுதலுடையவர்களாக அந்த மனிதர்கள் இருப்பார்கள். யாருக்கு பதட்டம் ஏற்படாது, யாருக்கு திடுக்கம் ஏற்படாது என்று சொன்னால், யாருக்கு மன வலிமை ஏற்படும் என்று சொன்னால் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். இந்த பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டால் மனிதன் என்ற அடிப்படையில் நம்மை அணுகக்கூடிய எந்த வகையான சோதனையாக இருந்தாலும் சரி, எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு இலகுவான பாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாளிகளுக்குத்தான் காட்டுகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், இன்றைக்கி தொழுகையில் பேணுதல் இல்லை. எத்தனையோ விஷயங்களுக்கு கவலைப்படுறான் மனுஷன். வாழ்க்கையில் நடந்த பல்வேறு துன்பங்கள் அதெல்லாம் யார்ட்டையாவது போய் சொல்லி முறையிட்டு அதுக்காக ஏதாவது தீர்வு இருக்குதான்னு கேட்குறான். யாராவது ஒருவேளை தொழுகையை ஜமாத்தோட தொழ முடியாமல் அதை ஒரு பெரிய கஷ்டமாக, அதை ஒரு பெரிய துக்கமாக பிறர்கிட்ட சொல்லி முறையிட்ட ஒரு நிலையை நம்ம பார்த்துருக்கோமா? ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார். என்ன பாய் உட்காந்துருக்கீங்க? லொஹர் தொழுகை ஜமாத்தா தொழ முடியல பாய். அப்படி யாராவது சொல்லி பேசக்கூடிய என் முதல் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரிதான். லொஹர் தொழுகை ஜமாத்து கிடைக்கலைங்க, ஜமாத்து போயிடுச்சு, அதனால் அதை கவலைப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக யார் இடத்துலாவது சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்குதா? எல்லாமே உலகத்தில் உள்ள பிரச்சனை தான் சொல்லுவோம். உலகியல் ரீதியாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தான் ஒரு மனிதன் பெருசாக நினைக்கிறானே தவிர, தொழுகை ஒரு மனிதனுடைய மௌத்து வரையிலும் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத், அதை நான் தொழ முடியாமல் போய்விட்டதே என்று கை சேதப்பட்டதுன்றா? அல்லாஹ்வுடைய தூதர் கை சேதப்பட்டிருக்கிறாங்க. அஹ்ஸாப் யுத்தகாலம் மக்கள்லாம் தெரியும். எப்படிப்பட்ட யுத்தகாலம்? அகல்போர் என்று சொல்லக்கூடிய அந்த அஹ்ஸாப் யுத்தகாலம் எதிரிகளெல்லாம் படை திரண்டு வந்திருக்கிறாங்க. யூதர்கள், நசராணிகள், நெருப்பு வனைகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் குர்ஆனில் அந்த யுத்தத்தை பற்றிலாம் பேசுகிறான். உங்களுடைய இருதயம் அப்படியே தொண்டை குழியை அடைந்தது. தலன்னூன பில்லாஹி துனூன், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அந்த யுத்த காலத்தில் ஒரு நேர தொழுகை அந்த பக்துக்கு தொழ முடியாமல் போயிடுச்சு. அடியில் அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அஹ்ஸாப் போர்க்களத்தை முடித்து விட்டு வரக்கூடிய அந்த நேரம், அந்த அசருடைய தொழுகை முடியக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை, மன அல்லாஹும் பயூத்தகும் ஒப்பு குபூரகும் நாரா. அந்த யூதர்கள் இருக்கிறாங்களே எதிரிகள், அவர்களுடைய வயிறுகளையும் அவர்களுடைய மண்ணறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பால் நிரப்பட்டுமாக நாசமாக போட்டோம் என்று அவங்க சபித்தார்கள். சொல்கிறாங்க, அதாவது சகலூன ஆனி சலாத்தில் உஸ்தா, இந்த நடுநேர தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ முடியாத அளவிற்கு எங்களை ஆக்கிவிட்டார்களே, நாசமாக போகணும்னு சபிச்சாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு இருக்குதா? குறித்த நேரத்தில் தொழ முடியாமல் போயிடுச்சுன்னு கஷ்டப்படக்கூடியவங்க, அப்படி மாதிரியான அந்த வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் நம்ம எந்த நிலையிலும் தொழுகையை விடவே மாட்டோம். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிவாசலை நோக்கி வர்றது எனக்கு அதுதான் முக்கியம். அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷின், இது சாதாரண விஷயம் அல்ல. பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடக்கூடிய இந்த நிலை எல்லோருக்கும் ஏற்படாது. இன்னஹா லகபீரத்துன், அது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி அப்படி மிகப்பெரிய விஷயமாக தான் நமக்கு இருக்குது. தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது ஒரு பெரிய பாதகமான விஷயமாக தான் நமக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இல்லா அலல் ஹாஷியின், இறையச்சம் உடையவர்களை தவிர, இறையச்சம் உடையவர்கள் தான்
தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவாங்க. ஏனைய மனிதர்களை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய விஷயம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், மனிதனுடைய பலகீனத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அதாவது மன சோர்வு, மன பதற்றம், இதற்கான ஒரு தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையில் வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட தொழுகையை நிலையாக எந்த நிலையிலும் தொழுகையை விடாதவர்களாக பேணுதலோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.